அஜித் பவார் மரணம், வசமாக சிக்கிய முக்கிய அரசியல் தலைவர். அடுத்தடுத்து வெளியாகும் பகீர் தகவல். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜித் பவார் சென்ற விமானம் நேற்று விபத்தில் சிக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையே விமானத்தை இயக்கியது யார், விமானம் விபத்தில் சிக்கிய போது என்ன நடந்தது உள்ளிட்ட சில முக்கிய அதிர்ச்சி தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளது. நேற்று காலை மகாராஷ்டிராவையே உலுக்கும் செய்தி வெளியானது. பராமதி என்ற இடத்திற்கு சென்ற மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் விமானம் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது. இதில் 66 வயதான அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அனைவருமே உயிரிழந்து விட்டனர். இதற்கிடையே விமான விபத்து தொடர்பாக சில முக்கிய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. விமானத்தின் ரேடார் தகவல்களின்படி விபத்தில் சிக்கியது 45 SK ரக விமானமாகும். இது காலை 8:10 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டுள்ளது. 8:30 மணி அளவில் பராமதி என்ற இடத்திற்கு தரையிறங்க முயன்ற நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் விமானத்தால் தரையிறங்க முடியவில்லை. இதையடுத்து விமானம் மீண்டும் காலை 8:42 மணி அளவில் இரண்டாவது முறையாக தரையிறங்க முயன்றது. அதுவரை எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் 8:45 மணி அளவில் விமானம் ரேடாரில் இருந்து மறைந்தது. அடுத்த 4 நிமிடங்கள் விமானம் என்னவானது என்பது தெரியவில்லை. ரேடாரிலும் அது இல்லை. அதன் பிறகே பராமதி விமான நிலைய ஓடுபாதை அருகே தீப்பிழம்பாக வெடித்து சிதறியது தெரிய வந்தது. விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும்போது விமானம் தரையில் மோதிய உடனேயே வெடித்து சிதறியது என்றும் கூறினார்கள். ஓடுபாதைக்கு மிக அருகே விபத்து நடந்தது. ஓடுபாதை அடைய 100 மீட்டர் மட்டுமே இருந்த நிலையில் விமானம் வெடித்து சிதறியது என்றனர். அங்கிருந்து வெளியான போட்டோ வீடியோவில் விமான பாகங்கள் சுக்கு நூறாக சிதறி இருப்பதையும் பார்க்க முடிந்தது. மேலும் விமான பாகங்கள் முழுவதும் சிதறி கிடந்தன. அஜித் பவாருடன் அவரது பாதுகாப்பு அதிகாரி, உதவியாளர் உட்பட 5 பேர் பயணம் செய்து இருக்கிறார்கள். விமானத்தை தலைமை விமானி சுமித் கபூர் இயக்கியிருக்கிறார். மேலும் மூத்த அதிகாரி சம்பவி பதக் என்பவரும் உடன் இருந்திருக்கிறார். இவர்கள் அனைவருமே இந்த விபத்தில் உயிரிழந்து விட்டனர். அஜித் பவார் பயணித்த இந்த விமானம் 8 பேர் அமரக்கூடியது. இது இந்தியாவின் பெரிய தனியார் சார்ட்டர் விமான நிறுவனங்களில் ஒன்றான டெல்லியை சேர்ந்த VSR பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். 1990களில் சூப்பர் லைட் ஜெட் பிரிவில் உருவான இந்த மாடல் 2010இல் தயாரிக்கப்பட்டது. இரட்டை இன்ஜின் கொண்ட இந்த விமானம் அதன் வேகம், எரிபொருள் சிக்கனம், உயரமான இடங்களில் பறக்கும் திறனுக்காக புகழ் பெற்றது. 47 அடி இறக்கையுடன் கூடிய இந்த விமானம் குறுகிய மற்றும் நடுத்தர தூர பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த விமானம் மணிக்கு 800 முதல் 850 கிலோமீட்டர் வேகத்தில் 3000 கிலோமீட்டர் வரம்பில் பறக்கும் திறன் கொண்டது. விபத்துக்கான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. எனினும் மோசமான வெளிச்சமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக PSR விமான நிறுவனத்தின் தரப்பு கூறும்போது இந்த விமானம் 1000% பாதுகாப்பானது என்றும் விமான குழுவினர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்றும் மோசமான வெளிச்சமே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் விமானத்தை தயாரித்த நிறுவனம் தரப்பினர் கூறுகின்றனர். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்த விமான விபத்து விசாரணை அதிகாரிகள் விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்கள், விமான டேட்டா மற்றும் அதில் உள்ள சில பதிவுகள் ஆகியவற்றை சேகரிக்கும் பணிகளில் இறங்கிவிட்டனர். மேலும் இப்படியாக அஜித் பவாரின் விபத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் இந்த நிலையில் தற்போது இதில் அரசியல் காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அஜித் பவாரின் இறப்பு என்பது எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்ற கோணத்திலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. என்னதான் தற்போது இது இயற்கையான விபத்து என்று கூறி வந்தாலும் இதில் உள்ள மிகப்பெரிய சந்தேகம் என்னவென்றால் இந்த விமானம்
மிகவும் பாதுகாப்பான விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த விமானத்தை இயக்கிய அதிகாரிகளும் விமானம் ஓட்டுவதில் தலைமைத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் ஆவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த விமானம் போதிய வெளிச்சம் இல்லாததால் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற ஒரு காரணம் சிலரால் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. அந்த ஒரு காரணத்தால் தான் இதை வேறொரு கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். அதே சமயம் மகாராஷ்டிராவில் துணை முதல்வராக இருக்கும் இவர் இப்போது திடீரென மரணம் அடைந்திருப்பதால் இது பாஜகவுக்கு தான் முக்கிய லாபமாக தெரிகிறது. இதை இப்படியாக ஒருவர் மீது பழி போடும் வகையில் யோசிக்க கூடாது என்றாலும் கூட விசாரணை அதிகாரிகள் இப்படியாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜகவின் ஆட்சி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது. எனவே மகாராஷ்டிராவில் பாஜக இன்னும் பலமாகத்தான் இருக்கிறது. எனவே அஜித் பவார் இருந்தால் கூட அது பாஜகவின் வெற்றியை அடுத்தடுத்த தேர்தலில் பாதிக்காது. ஆனால் இவரது பதவி என்பது பாஜகவுக்கு கடந்த சில நாட்களாக நெருக்கடிகள் தந்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இவரின் மரணம் என்பது இயற்கையாகவே நிகழ்ந்ததா அல்லது பாஜகவின் சில ஏவல்களால் நிகழ்த்தப்பட்டதா என்ற விசாரணைகளும் நடந்து வருகிறது. என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் மிக முக்கிய தலைவரான ஒருவரை நாம் இழந்துவிட்டோம் என்பது மிகவும் துயரமான செய்திதான். அதே சமயம் இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்பதை விரைவில் கண்டுபிடித்து அதற்கான விளக்கத்தையும் பொதுமக்களிடம் தெரிவிப்பது என்பது அதிகாரிகளின் கடமையாகும். குறிப்பாக இந்த விபத்து செயற்கையாக நடத்தப்பட்டது என்றால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது விபத்து என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கு காரணம் இவர் இன்றைய தேதியில் இறப்பார் என்று ஜோதிடர் ஒருவர் ஏற்கனவே கூறியிருந்தார். விமான விபத்து மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அஜித் பவார் இறப்பு குறித்து ஜோதிடர் பிரசாந்த் கினி என்பவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே இதை கூறியிருந்தார். இது குறித்து தனது பழைய ட்வீட்டை தற்போது மேற்கோள் காட்டி ஜோதிடர் பிரசாந்த் இப்போது கூறியிருப்பதாவது: டிசம்பர் 2025 முதல் பிப்ரவரி 2026க்குள் ஒரு பிரபல அரசியல்வாதி இறப்பார் என நான் ஏற்கனவே கணித்திருந்தேன். தற்போது விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்து விட்டார் என குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஜோதிடர். டிசம்பர் 2025 பிப்ரவரி 2026க்குள் இந்தியாவை சேர்ந்த முதல்வராக அல்லது துணை முதல்வராக இருக்கும் ஒரு அரசியல்வாதி இறப்பார் என குறிப்பிட்டிருந்தார். அதே போல் பீகார் மாநிலத்தின் முதல்வராக இனி நிதிஷ்குமாரால் பதவி ஏற்க முடியாது என்பதையும் பிரசாந்த் ஜோதிடர் கணித்திருந்தார். அதுவும் அதுபோல்தான் நடந்திருக்கிறது. மேலும் டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்பு குறித்தும் இவர் ஏற்கனவே சரியாக கணித்திருந்தார். இந்த நிலையில்தான் அஜித் பவார் மரணத்தை தான் கணித்ததாக கூறும் ட்வீட்டிற்கு பலரும் ஜோதிடர் பிரசாந்துக்கு வாழ்த்துக்களையும் பலர் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் அஜித் பவாரின் மரணத்தை இவர் முன்கூட்டி கணித்திருப்பதும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அது ஏனென்றால் இந்த ஜோதிடர் பாஜகவுக்கு மிகவும் ஆதரவானவர் ஆவார் என்ற கருத்தும் நிலவி வருவதால் தற்போது அஜித் பவாரின் மரணத்திற்கும் பாஜகவிற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஜித் பவாரின் மரணம் என்பது இயற்கையானதா அல்லது செயற்கையானதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.